தனுஷ் அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார். தமிழ் திரையுலகில் பிஸியான நடிகராக வலம் வருகிறார் தனுஷ். அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார். இயக்கம், நடிப்பு என படு பிஸியாக பயணித்து வருகிறார் தனுஷ். இதனிடையில் மாரி செல்வராஜ் காம்போ இரண்டாவது முறையாக இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் சமீபத்தில் இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் இப்படம் குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. தனுஷ் பிஸியாக நடித்து வரும் நிலையில் இயக்கத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் இவரது இயக்கத்தில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. 2K கேஸ்களின் ஜாலியான காதல் கதையாக உருவாக்கியிருந்த இப்படத்தை இயக்க மட்டுமே செய்திருந்தார் தனுஷ், நடிக்கவில்லை. இதையடுத்து இட்லி கடை என்ற படத்தையும் இயக்கியுள்ளார். இந்நிலையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் படம் ஒன்றில் நடிக்க உள்ளார் தனுஷ். முன்னதாக இவர்களின் கூட்டணியில் கண்ணன் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் இவர்கள் இணைய இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இருவரும் தங்களின் அடுத்தடுத்த படங்களில் பிஸியானார்கள். இந்நிலையில் அண்மையில் கண்ணன் வெளியாகி 4 ஆண்டுகள் நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையில் தனுஷ், மாரி செல்வராஜ் மீண்டும் இணைவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. தனுஷின் 56வது படமாக உருவாகும் இதனை வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. மாரி செல்வராஜின் 6வது படமாக இது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரியேறும் பெருமாள், கண்ணன், மாமன்னன், வாழை படங்களை இயக்கியுள்ள மாரி செல்வராஜ் தற்போது பைசன் படத்தை இயக்கி வருகிறார். துருவ் விக்ரம் நடிப்பில் கபடி விளையாட்டை மையமாக வைத்து இப்படம் உருவாக்கியுள்ளது. இதனிடையில் இப்படம் குறித்து புதிய தகவல் ஒன்றினை தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வெளியிட்டுள்ளார். அதன்படி தனுஷ், மாரி செல்வராஜ் இணையும் படத்திற்கு இசை புயல் AR ரகுமான் இசையமைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹிஸ்டாரிக்கல் டிராமாவாக உருவாக்க உள்ள இப்படத்திற்காக இரண்டாவது முறையாக மாரி செல்வராஜ் உடன் AR ரகுமான் கூட்டணி அமைந்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. மேலும் இப்படத்திற்கு முன்பாக போர் தொழில் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் படம் ஒன்றில் தனுஷ் நடிக்க உள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தெரிவித்துள்ளார். இதனிடையில் தனுஷின் குபேரா ஜூன் 20ஆம் தேதி மற்றும் இட்லி கடை அக்டோபர் 1ஆம் தேதியும் ரிலீஸ் ஆக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.